الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. புகழ் அனைத்தும் ஏக நாயனான அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே து ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசிய்யா செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மனித உணர்வுகளை மதிக்கக்கூடிய உன்னதமான மார்க்கம். அன்புக்குரியவர்களே, அடுத்தவர்களுடைய விடயத்தில், மற்றவர்களை மதிக்கும் விடயத்திலே, அவர்களோடு ஒழுக்கமாக நடக்கும் விடயத்திலே இஸ்லாம் மிக அழகாக வழிகாட்டி இருக்கிறது. 6 மாத குழந்தை உடம்பிலே உயிர் இருந்தால் ஒரு ஊசியை வைத்தாலும் அது சத்தம் போடும், அழும். 6 அடி மனிதன் வளர்ந்திருந்தாலும் உடம்பிலிருந்து உயிர் வெளியானால் எந்த வழியும் இருக்காது, துண்டு போட்டாலும் சரி. இதே போலதான் சகோதரர்களே, மனிதன் என்பதின் அடையாளம், அந்த பெயரே உணர்வுள்ள, வலியுள்ள, வருத்தமுள்ள, ஒழுக்கமுள்ள ஒரு பிரஜைக்கு சொல்லப்படுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, உணர்வோடு, மதிப்போடு, மரியாதையோடு நடப்பதற்கு அல்லாஹ் பல தலைப்புகளில் பேசியிருக்கிறான். அதில் குறிப்பாக ஒழுக்கமாக, மரியாதையாக பணிவிடை செய்து நடக்க வேண்டியவர்களில் முதலாவது இடத்தில் இருப்பவர்கள் நமது தாய் தந்தைமார்கள். பெற்றோருடைய விடயத்தில் அல்லாஹ் நல்லதை உபதேசமாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறான் என்று அவன் சொல்லும் பொழுது, முதலாவது ஏன் இன்றைக்கு உலகத்தை எல்லாம் ஏன், அறிவியல் உலகம் ஏன் செய்யணும், ஏன் செய்யணும் என்ற கேள்விக்கு பதில் இருந்தா தான் செய்யலாம். அல்லாஹ்வுக்கு தெரியும். முதலாவது சகோதரர்களே, ஒரு தாய் தந்தையை பார்க்கிற என்ற, நாம அப்பாக்கு செலவழிக்கிறன்றதை விட தாய் தந்தையுடைய விடயத்திலே அல்லாஹ் முதலாவது எதிர்பார்ப்பது, நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அழகான ஒரு இடத்திலே அவர்களை வாழ வைப்பது. ஹமலத்ஹு உம்முஹு குர்ஹா வவதஅத்ஹு குர்ஹா. கற்பத்தில் எங்களுக்கு இடம் தந்தவ, வீடு தந்தவ, வாழ்வதற்கு உரிய இடத்தை முதலாவது நாங்கள் ஆரம்பித்தது தாயின் கற்பறையிலே. அந்த ரூம் இல்லண்டா, அந்த அறை இல்லண்டா, உலக வாழ்க்கை என்பதொன்றே எங்களுக்கு இல்லை. எனவேதான் கண்ணியமானவர்களே, தாய் தந்தையை நாம் பார்க்கிறோம் என்பதாக யாரெல்லாம் நினைக்கிறோமா, தாய் தந்தைக்கு மொபைல் சர்வீஸ் அல்ல, வைத்தியசாலையில் அல்ல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாயை ஒரு இடத்தில், தந்தையை ஒரு இடத்தில், அவற்கென்று ஒரு இடம் இருக்க வேண்டும். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. ஏதோ பார்க்கிறாங்க,
சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கிறேன். மகன் எக்ஸாம் காலம் தான் சகோதரிய வீட்டுக்கு, சகோதரிய வீட்டுல திருமணம் தான் அடுத்த வீட்டுக்கு, அல்லது சம்பந்தி குடி, வந்தவர்களுடைய வீடு, மருமகளுடைய வீடு, சொந்த உறவுகள் இருக்க. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, தாய் தந்தையை பிள்ளைகள் பார்க்க வேண்டும், அவர்களுக்குரிய இடத்தை கொடுக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தாய் வந்து சொல்றா, மகன் விரட்டுறார், ஒதுக்கிறார். சொன்னார்கள், கற்பத்திலே இடமளித்த அந்த தாய்க்கு உனது வீட்டில் ஒரு இடம் இல்லையா? வீட்டில் ஒரு இடம் இல்லை. தாய்க்கு எங்கட உயிரை தயாரித்ததே கற்பறையில், அந்த தாய்க்கு எங்கட வீட்டில் இடம் இல்லை. கட்டின வீட்டில் ஒரு பகுதி பழைய இடமாக இருக்குது, கரேஜ் போல இருக்குது. இது யாரு? நாங்க வாழ்றோம். இது எங்க வேலைக்காரியா வேலைக்காரரா கேட்டா சொல்றார், உம்மா வாப்பா. வீட்டில் கொண்டு வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க. சகோதரர்களை, இது ஒரு விதமான சித்திரவதை தாய்க்கு செய்யறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாயை நான்கு மகன்மார் சேர்ந்து வெளியில் எடுத்து வீசிட்டாங்க. பலஸ்தீன்ல தூக்கி முஸ்லிம்களை வெளியே வீசுறது மட்டுமில்லை நடக்குது, ஆக்கிரமிப்பு. தாய் தந்தை கட்டின வீட்டை விட்டு விரட்டி 20-25 கோடி சல்லி செலவழிச்சு முழு காணியையும் பிள்ளைகளுடைய மனைவியுடைய பேர்ல வைத்திருக்க சில தந்தைக்கு அநியாயம் நடக்கிறது. இன்னைக்கு ஒரு கடையில வேற்று வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், பாக்குறதுக்கு யாரும் இல்லை, கேட்கறதுக்கு யாரும் இல்லை. உடம்புல பலமுள்ள மகன், தாண்ட ரூமுக்கு ஏசி இருக்கிறது, தாய் வீட்டை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இதுதான் கல் நெஞ்சம் என்று. உணர்வுகள், வலி, வருத்தம் இல்லாத செத்து போன உள்ளங்கள் எந்த பிள்ளையிடம் இருக்குமோ அதுல முதலாவது கஷ்டப்பட போறது உம்மாவாப்பா, தாய் தந்தை தான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தாயை பாதையில் இறக்கி விட்டு அவ போய் ஒரு மண்ணறையில் உட்கார்ந்து அழுகிறார். என்ன சொல்றா? யா அல்லாஹ், 4 மகன்மாரும் 4 வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க, நான் மண்ணறையிலே இருக்கிறேன், எனக்கு அவசரமாக இந்த மண்ணறையில் ஒரு வீடு தந்துடு, எனக்கு ஒரு கபூர் அவசரமா தந்துடு. ஒரு கிழமை போகல, துவா கபூலோ என்னமோ அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த தாய் வஃபாத்தாகிட்டான். இப்ப 4 மகன்மாரும் மையத்தை வைக்கிறதுக்கு போட்டி. வாழும் பொழுது தாய்க்கென்று ஒரு அறை, தந்தை கொண்டு ஒரு இடம் கொடுக்க தயாராகாத பிள்ளை உண்மையிலே தாய் தந்தையை பார்த்தவர் அல்ல, மையத்தை எங்கே வைக்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய் தந்தை மாற பார்க்கிற ஒழுக்கத்தில் முதலாவது சொல்றாம, கற்பத்துல இடம் தந்தவங்க வாழ்றதுக்கு இடம் கொடுங்கோ. விஸ்டஸ் ரூம் இருக்குது, பிரேயர் ரூம் இருக்குது, தாயின் தந்தை முன்னால அவங்களுக்கு பிரைவசி இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புள்ள படிக்கிறதுக்கு ரூம், தூங்குறதுக்கு ரூம், எல்லா வசதியோடையும் செய்யறவங்க என்ற தாய் ஒரு இடம் கொடுக்கிறதை இஸ்லாம் குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு உணர்த்துகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாயுடைய ஒழுக்கத்துல முதலாவது எழுதுவாங்க, தாயை பார்க்கிறேன்னு சொல்றவங்களுக்கு, தந்தையை பார்க்கிறவங்க சொல்றவங்களுக்கு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களை, இன்றைக்கு அப்படியே கலாச்சாரம் மாறி முதியோர் இல்லங்கள் இல்லம் தாய் வாழட்டும். ஒரு அரபு அமைச்சர், நல்ல பலமுள்ளவர், தாய் அத்தனை உறுப்புகளையும் இழந்து மரணப்படுக்கையில் இருப்பது போன்றிருக்கும் நிலையில், எந்த உணர்வுமே இல்லாத சந்தர்ப்பத்தில் எத்தனையோ விதமான வைத்தியசாலைகள் தன் கைவசம் இருக்க, தாய்க்கென்று ஒரு வைத்திய அறை, ஒரு கிளினிக் போல, ஒரு லெப்பண்டு போல ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அறையை தயாரித்து அவர் கவனிக்கிறார். அவர் கேட்கின்றார், நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும்? சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்னார், கண்ணியமானவர்களே,
தாய்மார் இருக்கக்குள்ளே புடிறவங்க இல்லாட்டி விரட்டுறவங்க நல்லா யோசிக்கணும். ஏண்டும்மா ஏண்ட வாப்பா வாப்பட கையில பலமும் இருக்குது, கால் கையில ஓடலாம், முன்ன சுருகி எங்கட பிள்ளைய கூட்டிக்கொண்டு போகலாம். இப்ப உம்மா வேலைக்காரி போல, உம்மா கட்டில்ல. இப்ப எல்டர்ஸ் ஹோம் தேடுறோம். மாஷா அல்லா, இந்த நாட்டில் முதியோர் இல்லங்கள் முஸ்லிம்கள் பேர்ல பதிவு இல்ல, ஒன்றே ஒன்றுதான் நீங்குது. ஆனா 70-80 ஏக்கர் சொந்தக்கார பிள்ளைகள் தாய் தந்தையில சொத்து எடுத்துக்கொண்டு, சகோதரர்களே, கலிமா சத்தம் இல்லாத முதியோர் இல்லங்களில் வைத்திருக்கிறார்கள். அங்க வச்சு நீங்க நினைச்சுக்கூடாது, சிறைச்சாலை அல்ல, மிருகச்சாலை போல, மிருகக்காட்சி சாலை போலதான் சகோதரர்களே அந்த உம்மாப்பா அங்க கொண்டு போய் வைக்கிறது. அங்க சிரிப்பிக்காது, பிள்ளையோட சத்தமிக்காது. கபத்துல்லா பாக்குற மாதிரி என்று உங்களோட முகத்தை பாக்குறது, கபத்துல்லாவை பார்த்தா எங்களுக்கு என்ன சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம் பிள்ளையை தாய் தந்தைக்கு பார்க்கும் பொழுது வருகிறது. அதை கொடுத்து இதை எடுங்கொண்டுதான் இஸ்லாம் சொல்லுது. அங்க உண்மை தெரிப்படாது, அங்க இரத்தம் தெரிப்படாது. ஆக கண்ணியமானவர்களே, அவர் சொன்னார், உங்களுக்கு பெரிய ஒரு வைத்தியசாலையில் தாயை வைக்க முடியுமே. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்னுடைய சொர்க்கத்தை நான் இன்னொரு வீட்டில் வைப்பதா? என்னுடைய சொர்க்கத்தை நான் வைத்தியசாலையில் வைப்பதா? என்னுடைய சொர்க்கத்தை நான் வேறு இடத்துக்கு தள்ளுவதா? எனது சொர்க்கம் தாய், இந்த வீட்டுக்குள்ளே தான் நான் இருக்க வேண்டும். தாயிடம் சொல்லிவிட்டு தான் அவர் செல்வார். பிரயாணம் செய்கிறேன், போய் வார மாண்டு வருவார். எங்களை நாங்க விலங்கக்கொலை, நாங்க பேசுவது என்ன விலங்கக்கொலை எங்களோட தாய் தந்தைமார் கொஞ்சிக் கொண்டிருந்தாங்க. 3 வயதுக்கு முன்னால் எடுத்து பாருங்க, யாருக்கு வயசு ஞாபகம் மிகுந்து உமா பேசின சொல்ல ஞாபகம் மிகுதா? எந்த லேபர் ரூம் ஞாபகம் மிகுதா? ஞாபகம் இல்லாத நாட்களில் கண்ணியமானவர்களே, எங்களுக்காக வேண்டி ஏங்கிய நெஞ்சங்கள், எங்களுடைய அழுகைக்காக வேண்டி விழித்தவர்கள், வீட்டில சத்தம் டிஸ்டர்ப் மகனுக்கு. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். கண்ணியமான நல்லடியார்களே, அவர் போய் சொல்லுவார், தாயே நான் பேசுவாரேன். தாய்க்கு எந்த உணர்வும் இல்லை, ஏன் சொல்ல வேண்டும்? சொன்னாரே, தாய் பார்த்து கொண்டில்ல, தாய் கேட்டுக்கொண்டில்ல, ஆனா தாயை பார்க்க சொன்ன அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால தாய்க்கு உணர்வுகள் இல்லாட்டியும் என்னுடைய தாய் தான். அந்த தாயுடைய பாதத்துக்கு கீழே தான் என்னுடைய சுருக்கத்தின் வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எத்தனை சிசிடிவி பார்க்கிறோம் இல்லை? சுபஹானல்லாஹ். படிச்சவங்க, தெரிஞ்சவங்க, நவீன யுகத்தில் வாழ்றவங்க. அன்புக்குரியவர்களே, நிம்மதியாக தாய் உறங்க வைக்கும். கற்பத்திலே உறங்க வச்சா சுபஹானல்லாஹ், நுரையீரலையும் ஈரலையும் 2 தலையண மாதிரி பாவிக்க வச்சா. ஹதீஸுல் குதுஸில வருகிறது, ஒரே பக்கம் தலையை வைத்தால் கற்பத்திலே தலை ஒரு பக்கம் பிறண்டு விடும், வலித்துக் கொள்ளும். எனவே 2 தலையணை போன்று தாயின் ஈரலையும் நுரையீரலையும் பாவித்த மனிதனே நன்றியோடு வாழ். வழிவாளில்லை. இந்த ஆயத்து முடியுது அப்படின்னா, கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டவங்க அல்லாஹ் பத்தி அங்க ஒன்றும் அல்லா பேசல. அல்லாஹ் சொல்றான், பாருங்க, பாருங்க, கேளுங்க, பேசுங்க. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், தாயில வீடு கொடுத்தா என்ன செய்வார்? சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், ஒரு துளி பாலுக்கு அம்பேவல எஜுகேஷன் டூர் பிள்ளைகளை கூட்டிட்டு போய்தான் விளங்கப்படுத்துறாங்க. மாடு ஒரு துளி பால் தருவதற்கு அதோடைய எத்தனையோ லிட்டர் ரத்தத்தை உறிஞ்சுகிறதா. குடிச்ச பாலும் அப்படித்தான். அதான் சொல்றான், 2 வருடம் நிறையுணவு பாலை ஊட்டி வளர்த்த தாய்க்கு உணவளிப்பதற்கு யாராவது கஞ்சப்படுவீர்களே. ஆனால் அபூஜஹில் அல்லாஹ் குர்ஆன்ல அவ்வளவு சபிச்சது. வீட்டுக்கு முன் வந்தால குர்பானி கொடுக்கிறது லேசி, உதுகியா கொடுத்தாரு. அபூஜஹில் கிழமைக்கு 2 குர்பான் இருக்குது ஒட்டகத்தில். ஆனா ஏழைக்கு இடம் இல்லை, ஏழாதவங்களுக்கு இடம் இல்லை.
சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அழகாக விருந்துகள் 5 ஸ்டார் ஹோட்டல்கள் வரைக்கும் போறது லேசி. ஆனா வீட்டில் இருக்கிற தாய்க்கு முன்னால அந்த தட்டை கொண்டு போயிட்டு வச்சு அவருக்கு தேவையான முறையில அவட உடுப்புல அழுக்குப்படாம, தந்தையிட ஆடையில் அழுக்குப்படாம எங்கட கைய பாவிச்சு அந்த தாய்க்கு ஊட்டி விடுறது இதுதானே மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சொர்க்கத்துக்கு செஞ்ச வேலை. சாப்பாடு வாங்கி போட்டீங்கன்னு சமைச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க. கண்ணியமானவர்களே, ஒழுக்கம். விருந்தாளி எப்படி மதிப்போம்? விருந்தாளிக்கு எப்படி கொடுப்போம் சாப்பாடு? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய் தந்தைய பசிக்க வைக்கலாது, காக்க வைக்கலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, பாப்பாவால சரியான கஷ்டம் வீட்டில, எதை வச்சாலும் எடுத்துக்கொண்டு போவாரு. தந்தைய கூப்பிட்டாங்க, வாங்க அவங்க, என்ன செய்றீங்க நீங்க கேட்கறது, ஏன் மகன் சொத்துல கை வைக்கிறேன்னு கேட்கறதுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அந்த தந்தை வரும் பொழுது அவருக்கு புரிந்துவிட்டது, மகன் என்னை திருடனாக நிறுத்திவிட்டான் நபிக்கு முன்னால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேதனையோடு வருகின்றார். மனதிலே கவிதை வரிகள் உதயமாகிறது. இப்படி பார்த்த பிள்ளையா என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால திருடனாக நிறுத்திருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க தந்தைக்கு சட்டம் முன்னால, சட்டம் சொன்ன முன்னால அந்த தந்தையின் மனதிலே வலிந்து கொண்டிருக்கும், வலித்துக் கொண்டிருக்கும் அந்த கவிதை வரிகளை சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். கதௌதுக மௌலூதன் வ முன்ஸ்த யாஃபியா, ஒரு பெரும் கவிதை வரிகளை கொட்டி விடுகின்றார். அந்த இடத்திலே, மகனே, நபிக்கு முன்னால் நான் திருடனா என்று நான் உனக்கு உணவூட்ட கடன்பட்டிருக்கிறேன், கூலி வேலை செய்திருக்கிறேன், மழை வெயில் பார்க்காமல் கஷ்டப்பட்டிருக்கிறேன், நீ உண்ணவில்லை என்றால் எங்களுக்கு உறக்கம் இல்லை. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்த உனக்கு எனக்கு உடம்புல பலமில்லா போட பொழுதுக்கு கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு தயாராக போலே இந்த சாப்பாட்டு ஒரு ரொட்டி துண்டு எடுத்து நீ என்ன திருடன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால காட்டுறாயா, எனக்கு தார பரிசா மகனே இதுன்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே சொன்னாங்க, அந்த வமாலுக லி அபீக, மகனே, தந்தையை முறைப்பாடு செய்ய வந்திருக்கிறாயா? இதோ பார் மகனே, நீ சம்பாதித்த முழுதிலும் தந்தைக்கு உரிமை இருக்கிறது, அவருக்கு வேண்டியதை எடுக்கலாம். ரொட்டி துண்டு மட்டுமல்ல, தண்ணி மட்டுமல்ல, மேல வீட்டுல குடும்பம், மகன் மேல போய்க்காரு, தந்தை கீழிடத்தில் இருக்கிறாங்க, மனைவி மௌத்து, உம்மா மௌத்து, தந்தை அழுகிறார். ஒரு நேர சாப்பாடு கடையில வாங்கி சாப்பிடுறேனே தவிர எந்த பிள்ளைக்கு சமைச்சு கொடுத்தேனோ அந்த பிள்ளைக்கு இருந்து ஒரு பிளேட் சாப்பாடு வருகிறது இல்ல. நீங்க நினைக்கிறா இது நல்லா இருந்து இந்த நெருப்ப தாய் தந்தையிட மனதுல கட்டி வச்சுட்டு சொர்க்கம் காண பாக்குறோமா? உலகத்துல சந்தோஷத்தை பாக்குறோமா? கண்ணியமானவர்களே, குகைக்குள்ளே 3 பேர் கல்லு மறைத்து விட்டது எங்களுக்கு தெரியும், ஹதீஸ் சொல்லி தருகிறது. சின்ன விஷயமா நினைக்கிறான, முன்சப்புக்கு வாரது லேசி, தஹஜ்ஜுத் தொழுகிறது லேசி, வருட வருடம் உம்ரா போறது லேசி. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய் தந்தையின் மனது என்ன, தாய் தந்தையின் நிலைமை என்ன, தாய் தந்தையின் பசி என்ன, தாய் தந்தையின் தாகம் என்ன, தாய் தந்தையின் ஒழுக்கம் என்ன? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய பழக்கமே இருந்துச்சு, உணவுற்றா முதலாவது தாய்க்கு கொடுத்துட்டு தான் அடுத்த பிள்ளைங்களுக்கு. ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் வருகிறது. எடுத்து பார்த்தா அடுத்த நாள் வந்து பார்க்கிறார், இரவு நேரம் தாய் தூக்கம், தந்தை தூக்கம், தாய் தூக்கமான அந்த இடத்துல கொடுக்கிறதுக்கு யாருமே இல்ல, பிள்ளைகளுக்கு கொடுக்க இருந்துச்சு. ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தாய் விழுத்தால் தான் உணவு, எனக்கு பாலூட்டியவர், எனக்கு முதலாவது உணவளித்தவர், இரத்தத்தை உணவு போன்று ஊற்றிய அந்த தாய்க்கு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சொல்றாங்க, இரவு முழுக்க அப்படியே பிள்ளைகளை பசியோடு உறங்க வைத்து அடுத்த நாள் காலை விழித்ததன் பின்னால் தான், யா அல்லாஹ், தாய் தந்தையின் முகத்தை பார்த்து, தாயுடைய முகத்தை பார்த்து, தாயை பசிக்கு புசித்துக் கொள்ளுங்கள் என்று உணவளித்ததுக்கு பின்னால்தான், ரப்பே, நான் இந்த பிள்ளைகள முகத்தை பார்த்தேன், யா அல்லாஹ், குகைக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறோம், யா அல்லாஹ், வெளியே கொண்டு வாண்டு சொன்னோம்னே குகைக்கல் அப்படியே கலண்டு வந்ததான். தாய் தந்தையில் உள்ளத்தை குளிரச் செய்வது உணவளித்து கூட மேலான பாக்கியம், மேலான பாக்கியம். மாஷா அல்லாஹ், சில பிள்ளைகள் பார்க்கிறான், சில பிள்ளைகள் பார்க்கிறான், இல்லாம இல்ல, சுப்ஹானல்லாஹ், அழகான முறையில, சரியான முறையில, சந்தோஷத்தோட, மன விருப்பத்தோட
தாய்க்காக வேண்டி நேரம் ஒதுக்கி உணவு ஊட்டிவிடக்கூடிய பிள்ளைகள் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். நம்முடைய வாழ்க்கை மணக்கும், மன்னரை மணக்கும் சகோதரர்களே, கண்ணியமானவர்களே. அதனால சாப்பாடு செலவழிக்க பணம் கொடுக்கறது இல்ல, பாசத்தை கொடுக்கணும். அம்மா வாப்பா குணத்தை கொடுக்கணும். பணம் கொடுப்படுகிறது, குணம் குணம் தான் நன்மை, அதுதான் தன்மை. சுப்ஹானல்லாஹ். ஹசன் ரஹ்மத்துல்லாஹி தாயோட சேர்ந்து சாப்பிடுவாங்க. சந்தோஷங்களை தாயோ தந்தையோட வெளிப்படுத்தும், தாய் தந்தையோட வெளிப்படுத்தணும். சகோதரர்களே, வேலைக்காரி மாதிரி அம்மாவை பார்க்கறது இல்ல. சாப்பாடு, உணவு, எங்களுக்கு எத்தனை விதமான உடுப்பு தேவைப்படுகிறது. சில வேலை இல்லை, சொல்லி வாங்காத ஆடைகள் இருக்கும், நாங்க விளங்கி வாங்கி கொடுக்கணும். இதான் உணவளிக்கிறேன். வீடு கொடுத்தால், கபராளிகளுக்கு வீடு கொடுத்தால் என்றால், கபரை வெட்டி கொடுத்தால் சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை எல்லாம் கட்டி கொடுக்கிறான். தாய் தந்தைக்கு இடம் கொடுத்தான், உணவளித்தால் சுவர்க்கத்தில் அவர்களுக்கு ஒரு தின விருந்து அல்லாஹ் கொடுக்கிறான். தாய் தந்தைக்கு உணவளிச்சான். 8 பக்கம், 8 பிள்ளை ஒரே பாயில தான் பார்த்தான். இன்னைக்கு ஒரு மகன் பார்க்கிறார், மற்றவங்களோட பேரை சொல்ல வேணாம், தாயிட தொலைபேசி வருகிறது, தாய்க்கு தொலைபேசி வருகிறது. தாய் கேட்கிறா, உம்ராக்கே போயிட்டாய் சொல்லாம, ஹஜ்ஜுக்கே போயிட்டாய் சொல்லலாம். பிரயாணத்தில் நேரம் எடுத்து பேச நேரம் இல்ல சகோதரர்களே. பிரயாணம் கூட தாய் தந்தையிட்ட சொல்லிட்டு தான் போக சொல்லி இஸ்லாம் சொல்லுது. பிரயாணத்தில் முதல் ஒழுக்கம் அதுதான். எங்க மகன் 6 மாசம் பேசி இல்ல, மற்றவங்களுக்கு வீடியோ கால். உம்மாவா பத்தி சரதாளி சென்றவன் சொன்னாங்க, அரசுல நான் அல்லாட பாதையில உயிர் தியாகத்துக்கும் தயாராகிறேன். உம்மாவா பைகிறாங்களா, சொல்லிட்டு வந்தீங்களா, போய் அவங்களோட இருங்க. அது பெரிய ஜிஹாது தான். உங்களுக்கு அங்கதான் பிரயாணம். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாட நல்லடியார்களே, எங்கட பிரயாணத்தில் முதல் அம்சம் தாயும் தந்தையும். சில பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் போய் சொல்லுவாங்க, தாய் தந்தைக்கு பிரயாண அனுமதி எடுப்பாங்க துவாவோட. யாருக்கு சொல்லலாம், போற பிரயாணத்தில் நாங்க மையத்தா வந்தா, நாங்க பிரயாணம் முடிஞ்சு வர முன்னால தாய் மையத்தாக இருந்தால் சொல்லிட்டு வந்தேன் இந்த வார்த்தையாலும் இருக்கும், தாயுடைய துவாவோடு வந்தேன் என்ற ஏக்கமாலும் இருக்கும். எனவேதான் இஸ்லாம் சொல்லுது, கண்ணியமானவர்களே, தாய் தந்தை அவ்வளவு ஒரு நெருக்கமாக, அவ்வளவு ஒரு முறையாக அன்பாக நெருங்குங்கள். அந்த உள்ளத்தை கொள்ளை கொள்ளுங்கள், வென்றெடுங்கொள்ளத்தான். கையேந்தி துவா செய்யற இமாம கண்டா, உம்ரா போறவங்களை கண்டா, ஹஜ்ஜிக்கு போறவங்களை கண்டா, துவா செய்யுங்க ஆலிம் சாப். கையேந்தி துவா செய்ய சொல்றதை விட கல்பால கிடைக்கிற துவாயிலே அது யார்ட கிடைச்சாலும் பொறுமதி, அது உம்மவாப்பட கிடைச்சா ஆக சிறப்பான ஒவ்வொரு கவனிப்புள்ளையும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, சொர்க்கவாதியை காத்து, இறைச்சி கடைக்காரர் மாலை நேரத்தில் ஒரு இறைச்சி துண்டு எடுத்துக்கொண்டு போறாங்க. தாய்கிட்ட போய் அதை சமைச்சு கொடுத்து அழகாக மிருதுவாக மென்று கொடுக்கின்றார்கள் தாய்க்கு. நாவால் தாயின் நாவிலை வைக்கும் காட்சியை பார்க்க, அந்த தாயை சுத்தம் செய்யும் காட்சியை பார்க்க, சுப்ஹானல்லாஹ், தாய் ஏதோ சொல்லும் வார்த்தைகளை கேட்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இது யாரு? உங்களோட தாய். என்னுடைய தாய் இது என்ன சொல்லுகிறார்? நான் உணவூட்டி விட்டதன் பின்னால் எனது தாய் உள்ளத்தால் எனக்கு ஒரு துவா செய்வா. என்ன துவா? யா அல்லாஹ், என் மகனை நீ மூசாவோட சொர்க்கத்தை வைக்கணும். யா அல்லாஹ், மூசாவோட சொர்க்கம். அல்லாஹு அக்பர். ஆக சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, தாய் தந்தை உள்ளம் உணவளிச்சாலும் பாதுகாக்கும், இரக்கமா பேசணும், பேர் சொல்லி பேசப்படாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, காரமான பாரமான வார்த்தை தரித்திரியம் வீட்டுல எப்பதான் போய் சேருமோ, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியமான நல்லடியார்களே, தாய் தந்தைக்கு ஏச்சி வாங்கி கொடுக்கிறது சொந்த வாயால் ஏசுறதல்ல. நாங்க இன்னொருத்தர தாய் தந்தை கேச அவங்கள்ட்ட மூலமாக ஏச்சி வாங்கி கொடுக்கிறது காரமான பாரமான பொல்லாத விடயம். அதை தாண்டி சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய் தந்தையுடைய மனதை
புண்படுத்தும் வகையிலே பேச்சு வார்த்தைகள் வெளியாகுவது ஹராம், மிகப்பெரிய பாவம் என்பதாக எழுதியிருக்கின்றார்கள். பலா தன்ஹருஹுமா ஃபகுல்லஹுமா, அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மிருதுவை கையாளுங்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாயிட கால முத்தமிடுறதுக்கு ஒரு இபாதத்து எழுதினான். வணங்குறது இல்ல, சுஜூதுல விழுகிறது இல்ல, இந்த தாயிட மன ஆறுதலுக்கு. மகனே இவ்வளவு பெரிய மாமேதையாகி இன்றைக்கு என் மகன் என்ற கால முத்தமிட்டாய் நீ சொன்னார்கள் இமாம் ஷாஃபி. இதுதான் வார்த்தையால குளிர வைக்கிறது. என்ன செய்ய, உன மத்த மகன் மாற்ற சொல்லணும், மருந்து வாங்க தர சொல்லி வெட்டி வெட்டி பார்க்கவான அப்ப. அன்புக்குரியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாய் கால பாவத்தை முத்தமிடும் மகனை பார்த்து, நீ பெரிய இமாம், நீ தகுதியான ஒரு மகன் சொன்ன வேளையிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, தாயே நான் உங்களோட கால முத்தமிடல்ல, உங்களோட பாதத்தை முத்தமிடல்லம்மா, என் சொர்க்கத்தின் வாசலை முத்தமிடுகிறேன் சொன்ன. எனது சொர்க்க வாசல் நீங்க, சொர்க்க வாசல். இஸ்லாம் எவ்வளவு அழகுன்றத பாருங்க சகோதரர்களே. இப்படித்தான் மிருதுவானவா. தாய்க்கு சலாம், தாயிட முன்னுக்கு தாய்க்கு துவா. தாயே நான் உங்களோட இரக்கம். ஒரு அமல், ஒரு மூமினை பார்த்து ஆனா உஹிப்புக ஃபில்லாஹ், ஐ லவ் யூ என்ற வார்த்தை எங்கேயோ யூஸ் பண்றோம். அரபியிலே சரியான இடத்தில் சொல்லி தந்தீங்க. தாய் தந்தையை பார்த்து, உம்மா நான் உங்களோட இரக்கம், உம்மா நான் அவங்களுக்கு பாசம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, தாயை பார்த்து இரக்கமான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள். இப்படி சகோதரர்களே, உம்மாப்புக்கு வாழ்க்கையில எத்தனையோ ஒழுக்கம் தெரியுது. பேசினா கேட்கிறது. குஃபுரோடு உம்மாப்பு இருந்தா கூட உம்மாப்பட மனதை புண்படுத்தலாம். இப்படி எல்லாம் இருக்கு. மூத்தா போனா அப்பையும் கடமைகள் செய்யுது, அப்பையும் ஒழுக்கம் செய்யுது. உம்மாப்பட தந்தையிட மையத்தை நாங்க குளிப்பாற்றுறது எங்களுக்கு ஒரு முறை, தந்தையிட மையத்தை நாங்க சுமக்கிறது எங்களுக்குள்ள ஒரு உசூல். தந்தையிட கபருக்கே தனி சலாம் சொல்லலாம், ஷரியத் செய்யுது. ஒரு மகன் வாப்ப சொல்றாரு, 16 வயதில் இருந்து மகனை 16 வருடங்களா மகன் வீட்டில தான் நீக்கிறான், இதுவரைக்கும் ஒரு சலாம் சொல்லல. தந்தைக்கு சலாம் ஒன்று கூட இல்லை. மௌத்தா போன தந்தையிட கபரு கிட்ட போய், அஸ்ஸலாமு அலைக்க யா அபி, மன்னரையில் உறங்கும் என் தந்தையே உங்களுக்கு சலாம். நீங்க வந்துட்டீங்க, நாங்க வர இருக்கிறோம், அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிப்பானாங்க. சொர்க்கவாதியில் அந்தஸ்து கூடுது. கேட்கிறார், என்ன? வேறொன்றும் இல்ல, உங்களோட அல்லாஹ் சொல்றான், இஸ்தக்பர வலதுக் லக், உங்களுக்காக வேண்டி உங்களுடைய மகன் இஸ்திக்பார் செய்தார். அவ்வளவு பொறுமதியானது. நாங்க எவ்வளவு தன்மைகளை வெளிப்படுத்துவோம் எங்களுடைய மூத்துக்கு, தாய் தந்தையில வஃபாத்துக்கு பின்னால, அது அவங்களுக்கு நன்மை. முதலாவது தாய் தந்தை மௌத்தானா ஓதுறதுக்கு துவா பாடமைக்கும். 3ஆம் தக்பீர்ல இது பெரிய சோதனை. 3ஆம் தக்பீருக்கு பின்னால தாய் தந்தைக்கு துவா ஓத தெரியாத நிலையில் முதலாவது ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ளணும் சொல்லணும் போல தோன்று. 32 மணித்தியான வெச்ச மையத்தை, தந்தையுடைய மையத்தை வந்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மகனுக்கு. 32 மணித்தியாலம் வெளிநாட்டிலிருந்து வந்திறங்கினார், ஜனாசாவை பார்த்தார், மையத்து பள்ளிக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. எந்த வாப்பட மையத்தை 32 மணித்தியாலம் வச்சாகணும், அந்த மையத்துல வந்து மகன் தொழல்ல. வாப்பட மையத்தை படிச்சா, சம்பாதிச்சா, அந்த நாட்டு விசா கிடைச்சிச்சா, கேட்கறது போல, மகனே உனக்கு மையத்து சொல்ல தெரியுமா, மையத்து துவா பாடமா, கொஞ்சம் கேட்டு பார்க்கிறது நல்ல சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே. உண்மையிலே தாய் தந்தை நோயாளியாகி மரணித்தால் அவர்களுக்குரிய சரியான பராமரிப்பு நோயுடைய காலத்தில் இருந்து ஆரம்பமாகிறது. வைத்தியசாலையில சொல்றாங்க 2 மாதம் பக்கமே இல்ல, மையத்தில் வைக்க சொல்றாரு மகன். வெளிநாட்டின் வாரத்துக்கு நேர்ஸ் கேட்கிறார். அல்லாஹ் அக்பர். ஆக கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய் தந்தையுடைய ஹக்கை
மௌத்தா போனதுக்கு பின்னாலேயும் தொடரும். மௌத்தா போனதுக்கு பின்னாலேயும் தொடரும். நல்லதை செய்வோம். உம்மாப்பட கபருக்கு வாழ்ந்து கொண்டிருந்தா அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வோம். அல்லாஹ் என்னோட பாவங்களை மன்னிப்பானாக, குறைகளை மன்னிப்பானாக, தவறுகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களோட தாய் தந்தைமார் எங்களை சிறிய வயதுல பார்த்தவங்க. யா அல்லாஹ் இன்னைக்கு மெம்பரில் இருக்கிறாலும், குத்துபா ஓதுறாலும், ஜும்மாக்கு வாரண்டாலும், இங்க உட்கார்ந்துக்கிறாலும் இதே இடத்துக்கு எங்களோட தாய் தந்தைமார் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. யா அல்லாஹ் எங்களை தொலை பழக்கி இருப்பாங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல ஆடைகளை அணிவித்து அழகு பார்த்திருப்பாங்க. யா அல்லாஹ் யாழ்லா அந்த தாய் தந்தையுடைய கபரை வெளிச்சமாக்குவாயாக, சொர்க்கத்தின் பூஞ்சோலியாக ஆக்குவாயாக, நல்லடியாரின் கபராக ஆக்குவாயாக. உங்களை யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ நீண்ட ஆயுள கொடுப்பாயாக, உங்களோட அந்தஸ்துகளை உயர்த்துவாயாக. எங்களுக்கு நல்ல முடிவுகளை தாயா அல்லாஹ். யாழ் எங்களை தாய் தந்தை மாதிரி நோய் நம்பலங்களை லேசாக்குவாயாக, மன வருத்தங்களை போக்கி வைப்பாயாக. எங்களால எங்களோட உம்மாப்பமாருக்கு எந்த அநியாயம் நடக்காம பாதுகாத்துக் கொள்வாயாக. நாங்கள் தவறுகள் செய்திருந்தா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம். யா அல்லாஹ் எங்களோட தாய் தந்தை மாதிரி துஆவை தருவாயாக, அவங்களோட அந்தஸ்துகள்ல எங்களுக்கு பங்கு தருவாயாக. சொர்க்கத்திலே எங்களை கூட வாழக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எத்தனையோ சிறு வயதுல மௌத்தா போன மௌத்தா போன பிள்ளைகள் இருக்கிறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவங்க இல்லாம பெருநாள், அவங்க இல்லாம கல்யாணம், அவங்க இல்லாம பிள்ளை குட்டி பெற்று வளர்க்கிறோம். யா அல்லாஹ் சொர்க்கத்தை அவங்க இல்லாம ஆக்கிறாரு. யா அல்லாஹ் சொர்க்கத்தில் அவங்களோடு இங்க வைப்பாயாக, அந்த முகத்தை பார்க்க வைப்பாயாக, அவங்களோடு சேர்ந்து வாழ வைப்பாயாக. இரக்கமுள்ளவனை அன்பாளனே தாய் தந்தைக்கு பாவங்களை மன்னிப்பாயாக. இரக்கம் காட்டும் உள்ளத்தை தாயா அல்லாஹ், அன்பு காட்டும் உள்ளத்தை தாயா அல்லாஹ். யாருடைய தாய் தந்தைமாருடைய மனதெல்லாம் உடைஞ்சி முறிஞ்சி போய்கிறதோ தேசப்படுத்துறியா அல்லாஹ். சில தாய் தந்தைய ஜனாசாவை தூக்குறதுக்கு மாடி இல்ல, வைத்தியசாலையிலிருந்து பொது இடத்துக்கு வந்து பொது இடமே போகுதியா அல்லாஹ். பெற்ற தாய்க்கு வீடும் இல்ல, சாப்பாடும் இல்லாத, இந்த உணவும் இல்லாத, கடைசிக்கு மையத்துக்கும் இல்லாத பிள்ளைகள். அந்த நிலைமைகள் எங்களை வீடுகள் ஏற்படுத்திடாதையா அல்லாஹ், எங்களுடைய வீடுகள் ஏற்படுத்திடாதையா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை வச்சு எங்களுடைய கண்களை குளிர செய்வாயாக, சந்தோஷத்தை தருவாயாக, தீன தருவாயாக, அமல தருவாயாக, சந்தோஷத்தை தக்குவாவுடைய வாழ்க்கையை நசீபாக்குவாயாக.